அதுல பொம்பளைங்களுக்கு எதுக்குடி ஃப்ரெண்ட்ஸு? ஆமா, நீ யாரை கேட்டு இவங்களாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? ஏன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாதா? அன்னைக்கு நீ மட்டும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்தல, இப்ப நான் கூட்டிட்டு வந்தா மட்டும் என்ன? ஏய், நான் ஆம்பளடி. நான் யாரை வேணாலும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன். அதை நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? என்ன உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்ததும் வாய் அதிகமாயிருச்சா? ஏய், உங்க வீட்டிலலாம் உங்களை வளர்த்துருக்க லட்சணம் தானா? இங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க? சித்ரா, உன் அண்ணன் வளர்ந்த லட்சணத்தை தான் போன வாரம் ஊரே லைவ்ல பார்த்துச்சு. பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற நீ எல்லாம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். சித்ரா, உனக்கு இதுதான் கடைசி வார்னிங். அவங்கள போக சொல்லு. அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லு. அவங்க நான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அனுப்ப முடியும். உன் இஷ்டத்துக்குலாம் அனுப்ப முடியாது. ஒரு பொம்பளை நீ என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? ஒண்ணா டேய் விஸ்வா, என்னடா பண்ற நீ? என்ன பழக்கம் இது? வயசு பொண்ண கை நீட்டுறது? ஏய், அவன் ஆம்பளை. அவன் என்ன பண்ணணும்னு நீ சொல்லி கொடுக்காத. பொம்பளை புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, நீ அவனை கேள்வி கேட்கிறியா? விஸ்வா கோவப்படுற இடம் தப்பு. பொம்பளை பிள்ளைங்க இன்னொரு இடத்துக்கு வந்தா எப்படி கண்ணியமா மரியாதையா நடந்துக்கணும்னு தெரியணும். இதுங்கெல்லாம் கத்துறத பார்த்தா இவங்க வீட்டுல ஒழுங்கா வளர்க்காம ஊர்மையை விட்டுருக்காங்க போல. ஐயோ, சித்ரா, இதுக்கு மேல இதெல்லாம் கேட்டுட்டு இங்க இருக்க முடியாது. நாங்க கிளம்புறோம். கிளம்புங்க, வாங்கடி கிளம்புங்க. போலாம். சித்ரா, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பார்க்கலாம். இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. ஏய், இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் உங்களெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏய், என்னடி மறைக்கிற? இங்க பார், ஒரு பொண்ணா நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டு நடந்துக்க பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இந்த மாதிரி வெளியே இருந்து பொம்பளைங்க யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. அப்புறம் யாரை கேட்டுக்கு வந்தாங்க? அப்பா, நான் தான்ப்பா அவங்கள வர சொன்னேன். அவங்க வர விஷயம் அம்மாக்கு தெரியாது. தபர், உன் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வர்றது இதுவே கடைசி முறையா இருக்கணும். இதுக்கப்புறம் வேற யாரையாவது வீட்டுக்கு கூட்டு வந்தனா உன்னை தொலைச்சிருவன். தொலைச்சு